கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட எப்படி முட்டை கறி செய்கிறேன்ட்டு கேட்டிருந்தீங்க. நான் எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 6 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், கிங் தூள், பழப்புளி, உப்பு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு. ஓகே, ஸோ நிறைய போடுங்க, வெள்ளைப்பூடு நல்லாயிருக்கும். 2 கிழங்கு, ஒரு பெரிய தக்காளி, பிறகு வந்து பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு போகிறீங்க. நல்லா நான் 2 கரண்டி தூள் போடுறேன். உங்களுக்கு நல்லா உரை குழம்பு சொன்னால் 3 கரண்டி போடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. போடுங்க நல்லா இப்போ குக் பண்ண விடுங்க இதை. சரியா? கிழங்கெல்லாம் அவியணுமா? முட்டையை வந்து உடைச்சி வைங்க. உடைச்சிட்ட முட்டை எவ்வளவு நேரம் அவிக்கணும் மட்டும் தயவு செய்து கேட்காதுங்க கொமெண்ட்டில். சரியா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு விருப்பப்பட்டா முட்டையை 2 துண்டா வெட்டி கறிக்கு போடலாம், இல்லாட்டி முழுசாவும் போடலாம். இந்த கறியை 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணணும். அது பழப்புளி போடுங்க. பபிள்ஸ் வந்த அர்த்தம் வந்து கறி முடிய போகுதுன்னு சொல்லி இப்போ வந்து முட்டையை இதுக்குள்ளே கொட்டுங்க. கரண்டியை போட்டு இந்த கறியை வந்து பிளெண்ட் பண்ணாதீங்க, முட்டை உடைஞ்சிடும். லோ ஃப்ளேம் வச்சுருங்க அடுப்பை. 10 நிமிஷத்தால் கறி முடிஞ்சிருமா. இந்த கறி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுக்கும். பபிள்ஸ் வருது, அர்த்தம் வந்து முடியுதுண்டு கறி. இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த சாப்பாடு வீடியோக்குள்ளே ஃபேவரட்டில் போடுறீங்க, ஆனால் லைக் பண்ணுறல. தப்பு இல்லையா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்து தானே நீங்கள் வந்து ஃபேவரட்டில் போடுறீங்க, அந்த சாப்பாடு செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி. லைக் போட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.